வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் சசிசனா vlogs மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். விஜய் சார் மறுபடியும் வந்து நீங்கள் மீட்டு வந்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய் சார். நீங்கள் என்றைக்குமே சளைச்சி போகவே கூடாது. அந்த இன்சிடெண்ட் எல்லாமே நம்ம மனசை பாதிச்சிருக்கு. தமிழ்நாட்டுடைய மக்கள் எல்லாத்தையும் பாதிச்சிருக்கு. பட் இருந்தாலும் நீங்கள் அப்படி விடலை. அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் இன்வைட் பண்ணிவிட்டு சென்னையே வர சொல்லிவிட்டு அந்த ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கீங்க. ஒவ்வொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்சிடெண்ட்லாம் நடந்தால் மற்ற கட்சிக்காரங்களாம் எப்படியோ போயிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. பட் ஆனால் நீங்கள் அப்படி பண்ணல. அவங்க வீட்டுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 20 லட்சம் கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்திற்குரிய படிப்பு செலவு, கல்வி செலவு எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க விஜய் சார், அதே மாதிரி எதிர்கட்சிகளும் விஜய் சார் இதை கண்டிப்பாக அந்த பதிவு உங்களுக்கு தான். விஜய் சார் மேலே அவங்களுக்கு கோபம் இருந்தால் கண்டிப்பாக நீ கொடுக்குற பணமும் வேணாம்ப்பா, மருத்துவ செலவும் வேணாம்ப்பா, ஒன்றுமே வேணான்னு சொல்லிட்டு அவங்க வராமல் இருந்திருப்பாங்க. ஆமாம் தானே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? இது ஜஸ்ட் ஒரு இன்சிடெண்ட்டில் இது ஒரு ஆக்சிடெண்ட். எதிர்கட்சிகள் நடத்திய சதின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. பாதிக்கப்பட்டவங்க அந்த 38 ஃபேமிலியும் மனசார வந்திருக்காங்கங்க. இன்றைக்கி சென்னைக்கு வந்துட்டு விஜய் சார் கொடுக்குறத அதை மனசார ஏற்றுக்கிறாங்க. இதிலேருந்து என்ன தெரியுதுங்க, தப்பு விஜய் சார் மேலே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது ஒன்றுவே போதும் விஜய் சார். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.